ப்ரீவியஸ் வீக் மார்க்கெட் என்ன இருந்துச்சுன்னா 4001ங்கிற ரேஞ்சில் ஓப்பன் ஆகி 4052ல் க்ளோஸ் ஆச்சு. மண்டே மார்னிங் நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு செல் ட்ரெண்டில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு பை ட்ரெண்ட் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட் ஜோனில் இருந்தது. செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு பை ட்ரெண்டில் மூவ் ஆச்சு. செவ்வாய்க்கிழமையிலேருந்து புதன்கிழமை ரீசன் என்னென்னா ஈரானும் யூஎஸும் டெவலப்மெண்ட் வீஸாக ஒரு 10 நாள் வார ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னனால ஒரு பை ட்ரெண்டில் இருந்துச்சு. புதன்கிழமை ட்ரம்ப் வார்னிங் கொடுத்துருந்தாங்க ஈரானுக்கு. என்ன வார்னிங்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாம் பண்ணுவோன்ட்டு. அதனால மார்க்கெட் அங்கேருந்து கீழே இருந்துச்சு. மெயின் ரீசன் ஆயில் ப்ரைஸ் அங்கேருந்து புதன்கிழமை ஆயில் ப்ரைஸ் அங்கேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 10% இன்க்ரீஸ் ஆனதுனால கோல்டு மார்க்கெட் டிராஸ்டிக்காக ஒரு செல் ட்ரெண்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு என்ன ஆகும்னா செல்லு தான் ஆகும் மேக்ஸிமம். என்ன ரீசன்னாலனா ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆகும்னு 85% நம்புதாங்க செப்டம்பரில். அதுபோக ஆயில் ப்ரைஸ் இதே மாதிரி ஹைக்கப்பில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மண்டே மார்னிங் ஓப்பன் ஆகாத ப்ரைஸே நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ட்ரேடிங் அனாலிசிஸ் மற்றும் ட்ரேடிங் வீடியோ வேணும்னா ட்ரேடிங் தமிழை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.